வணக்கம் லங்காஃபோ ஊடகuறவுகளே மற்றும் ஒரு அழகிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்வடைகிறேன். இப்பொழுது நாங்கள் சுவசரி திட்டம் தொடர்பான ஒரு தெளிவூட்டலை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் இந்த 1990 என்ற இலக்கம் எல்லோருக்கும் நினைவிருக்கும். ஆனால் அவருடைய சேவை எங்கு இருக்கிறது, அதே போல அவர்கள் யார், அவருடைய ஆரம்பம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதே போல அவருடைய நடைமுறை என்ன இருந்தது, இப்பொழுது அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன போன்ற பல விஷயங்களை உங்களோடு நாங்கள் லங்காஃபோ ஊடகம் சார்பிலே தெளிவுபடுத்த காத்திருக்கிறோம். சரி, இதனுடைய ஆரம்பம் சார்ந்த விஷயங்களை பார்ப்போம். பாத்தீங்கன்னா அதிகமான விபத்துக்கள் நேர்கின்றன, நேர்ந்து பலர் உயிரிழந்து போகின்றார்கள். காயத்தோடு இருந்தாலும் கூட அவர்களுக்கு உடனடியான முதலுதவி இல்லாத காரணங்களினாலே அவருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுகிறது. அதே போல பல நோயில் காரணமாக அவசரமாக வைத்தியசாலை கொண்டு செல்ல வேண்டுமானால் வைத்தியசாலை நோயாளர் காவு வண்டியை தான் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இவற்றை தவிர்த்து இலங்கை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக, விபத்து மற்றும் நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சுவசரிய திட்டம் இலங்கையிலே நடைமுறைக்கு வந்தது. சரி, இது எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்றால் 2016ஆம் ஆண்டு இந்திய அரசினுடைய நிதியுதவியுடன் அவருடைய நிதி பங்களிப்பு என்பது நாங்கள் பார்த்தோமானால் மொத்தமாக 23 மில்லியனுக்கும் அதிகமான நிதியை இதற்காக செலவு செய்திருக்கின்றார்கள். முதல் கட்டமாக நாங்கள் பார்த்தோமானால் 2016ஆம் ஆண்டு இது இலங்கையிலே உருவாக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் 88 நோயாளர் காவு வண்டிகள் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. அதே போல 7.5 மில்லியன் மானியமாக வழங்கப்பட்டிருந்தது. இந்த மானியத்தை USD வழங்கியிருந்தார்கள். இந்த நிதி பங்களிப்போடு மெல்ல மெல்லமாக சுவசரி திட்டம் இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக கொழும்பு முக்கியமான பகுதிகளை மையமாக கொண்டு சில மாவட்டங்களை மையமாக கொண்டு ஒவ்வொரு இடங்களிலேயும் மாத்திரமே உருவாக்கப்பட்டது. பின்னர் இதனை மேலும் விஸ்தரிக்க வேண்டும். ஏனென்றால் மாவட்டத்தில் ஒன்று இருந்தா காணாது, ஒரு பிரதேச செயல் பிரிவுக்கு ஒவ்வொன்றை கொடுத்தா நல்லா இருக்கும் என்று யோசிச்சு அவர்கள் மேலும் அதை விரிவுபடுத்த வேண்டும், ஒரு தூர நோக்கோடு விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு 2018ஆம் ஆண்டு நாடு முழுவதும் சேவையை விரிவுபடுத்தினார்கள். இதுல இந்தியாவுடைய உதவியோடு USD 15 மில்லியனுக்கும் அதிகமான மானியத்தை வழங்கினார்கள் இந்த சுவசரிய சேவைக்காக. அத்தோடு 209 புதிய நோயாளர் காவு வண்டிகளும் வழங்கப்பட்டன. முதல் பார்த்தோம்னா 88 வந்துச்சு, பிறகு 209ஆக அது அதிகரிக்கப்பட்டது. அப்ப நோயாளருடைய காவு வண்டிகளும் அதிகமாக ஆக்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும். குறிப்பாக நோயாளர் காவு வண்டி ஓட்டுகின்றவர்கள், அதே போல முதலுதவி தெரிந்தவர்கள், அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்க வேண்டும், அதே போல அவர்களை தயார்படுத்த வேண்டும். இவற்றையெல்லாம் சுவசரிய குழுமம் மிக சரியான முறையிலேயும் நேர்த்தியாகவும் செய்து இலங்கையுடைய பல பாகங்களிலே அவர்களை நிலைநிறுத்தினார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு போலீஸ் நிலையத்துக்கு சென்றால் அங்கு எப்படியாவது சுவசரிய சேவையில் ஈடுபடுகின்ற உதவியாளர்கள் அங்கு இருப்பார்கள். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், 2 நபர்களும் அங்கு இருப்பார்கள். அவர்கள் 24 மணித்தியாலையும் அவர்களுடைய சேவைகளை வழங்க காத்திருப்பார்கள். பகல் இரவு என்று பார்க்காம 24 hours அவங்களோட ஒர்க் இருக்கும் கட்டாயமா. அப்படி 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு அது மாற்றப்பட்டது. எனவே இந்த சுவசரி திட்டத்தினுடைய மிக முக்கியமான அங்கம் எப்ப மாறுது என்றால், இது முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா இது தனியார் சேவை வழங்குவதாக இருந்தார்கள். பிறகு இது அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்றத்தின் சட்டம் ஒன்றை உருவாக்கி அந்த சட்டம் மூலம் ஊடாக அரசின் கீழே இந்த சுவசரிய திட்டம் இயங்க ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு அரசாங்கம் இந்த நிறுவனத்துக்கு இந்த திட்டத்துக்கு முழுமையான நிதி பங்களிப்பை வழங்கினார்கள். ஆனாலும் காலப்போக்கில இலங்கையில காணப்பட்ட நிதி நெருக்கடி, அதே போல பொருளாதார வீழ்ச்சியினுடைய காலப்பகுதியில மேலதிகமான தேவைப்பட்டது. இதற்கு ஜோன் கீல்ஸ் நிறுவனம் 2026ஆம் ஆண்டு 100 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தொகையை நன்கொடையாக வழங்கியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஜோன் கீல்ஸ் இலங்கையிலே புகழ்பூத்த நாமம், பல நிறுவனங்களை கொண்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறது ஜோன் கீல்ஸ் நிறுவனம். எனவே அவர்களுடைய நிதி பங்களிப்பு என்பது 100 மில்லியன் ரூபாய் என்பது கொஞ்சம் இல்லை, பெரிய ஒரு பணத்தொகை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சேவையினூடாக இவர்கள் மாத்திரம் பணத்தொகை வழங்கையில் ஏனைய பல நிறுவனங்களும் தொண்டு நிறுவனங்களும் இந்த சுவசரிய நிதியத்துக்கு தமது பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். சரி, இப்ப மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கிறது என்றால், இந்த சுவசரிய திட்டத்தின் கீழே இலங்கையில பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள்.
உயிர் போகிற தருவாயிலே வந்து அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே வந்து நாங்கள் இரவு வந்து அவசரமா எங்களுக்கு இரவு 12 மணியோ 1 மணியோ ஒரு கோலை வந்து 19:90 அடிச்சோம்னா அவங்க எங்களோட வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க. ஒரு எங்களுடைய எந்த இடம் கேட்பாங்க, ரைட் இந்த வாரம் என்று எங்களை திடப்படுத்தி கொண்டு எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நிறுவனமாகத்தான் நாங்கள் சுவசரிய அறக்கட்டளையை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இதில் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், இந்த வீதிகள் குறைவான பகுதிகள், குறிப்பாக ஒடுங்கிய வீதிகளே வந்து செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்ற வீதிகள் என்றால் குழியும் பள்ளங்களாக இருக்கும். அந்த இடங்களிலே செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். அதிலே வந்து நோயாளர் காவு வண்டி வந்து கொண்டு செல்வது சிரமமாக இருக்கும். எனவே சுவசரிய திட்டத்தினுடைய ஒரு புதிய அங்கமாக இப்பொழுது சுவசரிய 1990 இலக்கத்திற்கு வந்து மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்த தயாராக இருக்கிறார்கள். சுவசரிய அறக்கட்டளை வந்து தயாராக இருக்கிறது. இந்த மோட்டார் சைக்கிள் வருகையின் காரணமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்றால், மிக வேகமாக சென்று ஒரு விபத்து நேர்ந்தால் அந்த இடத்துக்கே சென்று வந்து அவர்களுக்கு வந்து உதவிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். வீதி வந்து செல்ல முடியாத வீதியாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு குறைந்த நேரத்துக்குள்ளாக சென்று அந்த உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். எனவே இதன் காரணமாகத்தான் இப்பொழுது புதிய மோட்டார் சைக்கிள் படையணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த படையனுடைய சேவைகள் இன்னும் சில நாட்களிலே இலங்கை பூராகவும் நடைமுறைக்கு வரும் என்று சுவசரிய அறக்கட்டளை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உங்கள் ஊரிலோ அல்லாவிட்டால் உங்கள் இடங்களிலோ ஏதாவது பிரச்சனை, குறிப்பாக என்ன பிரச்சனை என்றால் விபத்து சார்ந்த பிரச்சனைகள், அத்தோடு நோய்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் அவசரமாக வைத்தியசாலை செல்ல வேண்டுமா, நீங்கள் 1990 இலக்கத்தை நீங்கள் கட்டாயமாக பாடமாக்கி வைத்திருக்க வேண்டும், அல்லாவிட்டால் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதன் ஊடாக பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற விடயத்தை சொல்லி, இந்த சுவசரிய திட்டம் என்பது இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது போன்ற பல காணொலிகளை நாங்கள் தொடர்ந்தும் வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லாங்காஃபோ ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லாங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.